ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு மோர். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு, இஞ்சி, சால்ட்டு, கொத்தமல்லி, பெருங்காயம், தயிர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாழைத்தண்டுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னுட்டு. இதில் வந்து என்னென்னா, இப்போ வாழைத்தண்டு வந்து நம்ம கட் பண்ணால் கருப்பாயிடும். ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது அதுக்கு முன்னாலேயே ஒரு பவுலில் வந்துட்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா வாழைத்தண்டு வந்து கருக்காது. இதே மாதிரி வாழைத்தண்டே கிடையாது, கத்திரிக்காயும் போடலாம். நீங்கள் எது கட் பண்ணி நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா கருக்காது. அது இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாகிடும். ஸோ இப்போ நான் வாழைத்தண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கொஞ்சம் இஞ்சி வந்து நீங்கள் வந்து பொடிசாக நறுக்கியும் போட்டுக்கலாம். ஆனால் வாய்க்கு வரோன்றதுனால நான் கொஞ்சம் இஞ்சி வந்து கொஞ்சமாக வந்து இதிலையே போட்டுடுறேன். ஸோ வாழைத்தண்டு வந்து வேக வைக்கணும் எதுவுமே கிடையாதுங்க. இந்த மோரில் கலக்கணுன்னா நீங்கள் வேக வைக்கிறது எதுவும் கிடையாது, பச்சையாகவே இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். ஸோ இதை வந்து இஞ்சியும் வாழைத்தண்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, நம்ம இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிக்க வேண்டியது. இப்போ இதோட இப்போ வந்து தயிர் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். கெட்டி தயிர் இருந்ததுன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு அடி அடிச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடும். அவ்வளோதான். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைத்தண்டு வந்து இது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு இப்போ இது ரெண்டு போட்டாச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டு, ஸோ இதோட பெருங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம்லாம் நல்லா கரையணும் இதில், இல்லைன்னா வாய்க்கு அப்படியே வரும். குழந்தைங்க சாப்பிடும்போது அதை சாப்பிட மாட்டாங்க. இஞ்சியெல்லாம் வாய்க்கு வந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, துப்பிடுவாங்க அந்த இஞ்சியெல்லாம். ஸோ அதனால் நம்ம வந்து வாழைத்தண்டோட இஞ்சியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அரைச்சி அந்த ரசத்தை எடுத்துட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்டேக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் இதுக்கு வேணும்னா ஒரு தாளிப்பு கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாங்க, இல்லை அப்படியே குடிக்கிறதா இருந்தால் அப்படியே குடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மோர், இந்த வாழைத்தண்டு சாறு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இது டெய்லி நீங்கள் மோர் குடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சியும் வாழைத்தண்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்டேக் டெய்லி எடுத்தோன்னா குளிர்ச்சியாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது. இது ரொம்ப வெயிலாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் நம்மளுக்கு.
இதே மாதிரியே நீங்கள் வாழைத்தண்டு மோர் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.